இப்போ கரெக்டா இருக்கு. முதல்ல பார்க்க ஹெல்ப்பர் மாதிரி இருந்தா இப்போ பொண்டாட்டி மாதிரி இருக்கு. என்ன? ஐ மீன் பொண்டாட்டி டைப்ஸ் மாதிரி இருக்கு. பொண்டாட்டி டைப்ஸ் யாரோட பொண்டாட்டி? பொண்டாட்டி டைப்ஸ். பாட்டி இதோ வந்துட்டேன். பாட்டி கூப்பிடுறாங்க. என் கேள்விக்கு உங்க வாயால என்ன பொண்டாட்டின்னு கூப்பிட்டீங்க. மறுபடியும் இன்னொரு தடவை அப்படி கூப்பிடணும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் டைம் இந்த விஷயத்த இப்படி பயந்துக்கிட்டல உரிமையோட சொல்லணும். உங்களோட பொண்டாட்டி தானே, என்ன உங்க பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? நான் மிஸ்ஸஸ் அபிஷேக். நீங்க பயப்பட வேண்டாம். இது வரேன் பாட்டி. எவ்வளவு அற்புதமான விஷயம் இல்ல? மாப்பிள்ளை பொண்ணோட ஃபேமிலியும் சேர்ந்து விருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம வீட்டுல முன்னாடியே நடக்குது. அது என்னன்னா, கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ தெரியாது. நம்ம வீட்டுல இவங்க விருந்தாவது சாப்பிடட்டும், அந்த சந்தோஷமாவது கிடைக்கணும்ல. என்ன சொல்ற? கரெக்ட் தான். நமக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம் கிடைக்கும். சாப்பிடு. பிரக்யா, நீ அங்க நின்னுகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வந்து எங்க அம்மாவுக்கு சாப்பாடு சர்வ் பண்ண. என்னன்னா, நீ இன்னைக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்க, அதோட சர்வ் பண்ற வேலையை நீயே பாத்துரலாம்ல. ஆமா, என்னது இது? இது பன்னீர். ஓ, இது பன்னீரா? இது பார்க்க ஒண்ணு நல்லா இல்லையே. சரி, இது என்னது? பாலக் பன்னீர். கீரை ஃப்ரெஷ்ஷா இல்லையா? ஐ மீன், கலர் பார்க்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இல்லையே. பிரக்யா, இதை சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். மாம், நீங்க இதை சாப்பிடுறீங்களா இல்ல வேற ஏதாவது பண்ண சொல்லட்டுமா? இட்ஸ் ஓகே, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். யா, சரி, ஓகே, இதையே சர்வ் பண்ணிடு. அடடே, பார்த்து போடு, பவுலுக்கு வெளியில விழுந்துற போது. பாட்டி, நீங்க இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க. என்னங்க பன்னீர் சாப்பிடுங்க. உங்களுக்காக தான் இது ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். சாப்பாடு எப்படி இருக்கு? போதும் போதும் பிரக்யா, சாப்பாடு ரொம்ப அருமையா பண்ணிருக்க. உன் கையில ஏதோ மந்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். உன் கையால பண்ண சாப்பாடு அமிர்த மாதிரி இருக்கு. எவ்வளவு அன்பா எல்லாருக்கும் சாப்பாடு போடுற. கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா தினைக்கும் நீ இந்த மாதிரி சாப்பாடு போடணும். நாங்க எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடணும். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு தால் வேணும். இப்படிதாண்டி உன்னை அவமானப்படுத்தணும். செக்ரட்டரியா இருக்கிற உன்னை சர்வெண்ட் ஆக்கிட்டேன்ல. போதுமா? இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம். என்ன நடக்குதுங்க? சாரி. சாரி சாரி, நீங்க இருங்க இருங்க, நானே டிஷ்யூ எடுத்து உங்களுக்கு இதெல்லாம் தொடச்சு விடுறேன். இருங்க. பிரக்யா, இட்ஸ் ஓகே, நான் தொடச்சுக்கிறேன். இல்ல இல்ல, நானே தொடச்சு. நீ இரு.
அதை என்கிட்ட கொடு. நீ போய் ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வா போ. அபி நான் அது யூஸ்ட் டிஷ்யூ. ஒன் மினிட், நானே பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஓகே. அபி நான் தொடச்சு விடுறேன். இல்ல இட்ஸ் ஓகே, கொஞ்சம் தானே விழுந்திருக்கு. பிரக்யா தொடச்சு விடும்போது இவன் எதுவுமே சொல்லல. நான் கை வச்சா வேண்டாம் வேண்டாங்கிறான். அந்த பிரக்யாவ. அடடே, நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? நீங்க சாப்பிடுங்க. எதுக்கு காரம் மேல காரம் பூசிக்கிட்டு இருக்கா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நல்லா காரமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால, எல்லாம் ஸ்வீட் சாப்பிட வெயிட் பண்றாங்க. பிரக்யா, ஸ்வீட் எடுத்துட்டு வாமா. அபிக்கு முன்னாடி நின்னு சீன் போட்டுக்கிட்டு இருந்தல, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. சாரி. ஓ காட், பார்த்து வர தெரியுது உனக்கு? என் சாரி எல்லாம் நாசம் பண்ணி வச்சிருக்க பொண்ணு. இந்த சாரி எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தது உனக்கு தெரியுமா? இதோட பிரைஸ் 1 lakh. தனு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா? இட்ஸ் ஓகே சிச்சி, இட்ஸ் ஓகே. வாங்க, நான் க்ளீன் பண்றேன். ஆலியா, வாஷ்ரூம் எங்க இருக்கு? ஒன் செகண்ட். மைத்ரி அண்ணி, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க ஆண்டி வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். வாஷ்ரூம்ல போய் வாஷ் பண்ணிக்கலாம். உன்னால உருப்படியா ஒரு வேலை கூட சரியா செய்ய முடியாதா? ஆமா, உங்க அம்மா உனக்கு பெரியவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கத்து கொடுக்கல. ஒழுங்கா நடக்க கூடவா தெரியாது உனக்கு? ஆமா, உன் கவனம் எங்க போச்சு? எங்க பாத்துட்டு இருக்க நீ? ஒருவேளை இது எங்க அம்மாவோட முகத்துல பட்டிருந்தா? ஐயோ, என் நல்ல மூட நீ ஸ்பாயில் பண்ணிட்ட. என்ன அப்படி பாக்குற? மரியாதையா கீழே பாரு. மரியாதையா கீழே பாரு, இல்லன்னா நான். கொஞ்சமா தானே விழுந்தது தானோ. இந்த மாதிரி தப்பு நடக்கிறது சகஜம். அதான் ஆன்ட்டி கிளீன் பண்ண போயிருக்காங்கல்ல. என்னது இது? உன்னோட இயரிங் கொஞ்சம் லூசா இருக்கு பாரு. நீ இவ்வளவு அடிக்கிறதுக்காக கைய ஓங்குனல்ல, அண்ணன் அதை தடுக்கிறதுக்காக ஆல்மோஸ்ட் எந்திரிச்சிட்டான். அப்போ கண்டிப்பா அந்த அடி உன் கண்ணத்துல விழுந்திருக்கும். நீ போதுமான அளவுக்கு இவ்வளவு இன்சல்ட் பண்ணிட்ட. அதனால வாயை மூடிட்டு உட்காந்து டின்னரை என்ஜாய் பண்ணு. ஓகே, தேவையில்லாம ப்ராப்ளம் கிரியேட் பண்ண. பர்ஃபெக்ட். ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரக்யா. இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறது சகஜம்தான். அதான் நான் இவகிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், இது கல்யாண வீடு இல்லையா? அதுவும் கல்யாண பொண்ணு தேவையில்லாம கோவப்படவே கூடாது. ஏன்னா கோவப்பட்ட உன்னோட க்ளோ போயிடும் தானு. பிரக்யா, நீ ஒரு வேலை பண்றியா? ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் திஸ். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. நீ அங்க போய் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வா. ஓகே? சீக்கிரம் கொண்டு வாங்க. எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க? பாத்து 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 என்ன பண்ணிட்டு இருக்க? மேம், இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. நான் என்ன பண்றது? வெயிட்டா இருக்க தானே செய்யும். அயன் தானே, பிளாஸ்டிக் ஒண்ணு இல்லையே. வேலையை செய்யுங்க. ஆமா, இதெல்லாம் எதுக்கு? இது நம்மள காப்பாத்திக்கிறதுக்கு. வெயிட் a second. அண்ட் இது பிரக்யாவை நல்லா மாட்டி விடுறதுக்காக. அவ்வளவுதான் மேம், வேலை முடிஞ்சிடுச்சு. இனிமே இந்த டேபிளை யார் தொட்டாலும் சரி, அவங்களுக்கு பயங்கரமா கரண்ட் ஷாக் அடிக்கும். அது அவங்க வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டாங்க. செம்ம ஜாலியா இருக்க போது. இவளுக்கு அடிக்கிற ஷாக்ல இவளுக்கு பைத்தியம் பிடிக்க போது பாரு. ஒருவேளை 5 நிமிஷம் வரைக்கும் அவ அங்கேயே இருந்தானா, அதுக்கப்புறம் அவன் இந்த வீட்ல இருந்து டெட் பாடியா தான் போகணும்.
குணஜய், ஓ நோ, அபி எதுக்கு இப்ப அங்க போயிட்டு இருக்கான்? ஒருவேளை இவன் பிரக்யாவை காப்பாத்திட்டானா? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஐஷோ, ஷூர். பிரக்யா பிரக்யா, இல்லைன்னா உனக்கு ஷாக் அடிக்கும். பிரக்யா, பிரக்யா, லைட் வந்து பிரக்யா. அண்ணா, ஐயோ அபி உனக்கு ஒண்ணும் இல்லையே? I'm ஓகே okay. பிரக்யா, பிரக்யா என்னாச்சு பாருங்க. நல்ல வேளை நான் சரியான நேரத்துக்கு போய் மெயின் ஆஃப் பண்ணேன், இல்லைன்னா உயிர் போயிருக்கும். ஆமா ராஜ், அபி ரொம்ப நல்ல வேலை பண்ண. பார்த்து மெல்ல. மெயினை மட்டும் ஆஃப் பண்ணேன்னா பிரக்யா, 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 எல்லாரும் கொஞ்சம் தள்ளுங்க, காத்து வரப்படுங்க. பிரக்யா, பிரக்யா, பிரக்யா. பிரக்யா, பிரக்யா, தள்ளுங்க, என்னாச்சு காத்து பிரக்யா? வர விடுங்க. சரி, கொஞ்சம் சரி. தள்ளி நில்லுங்க, வாங்க. ஷாக் அடிச்சதுனால மயக்கம் வந்துருச்சு போல இருக்கு. நான் இவளை மேல கூட்டிட்டு போறேன். குண்டச்சி, குண்டச்சி, ஏய் குண்டச்சி, கண்ணை திறந்து பாரு குண்டச்சி. உனக்கு யார் கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல. ஏன் உனக்கு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? குண்டச்சி, ஏய் குண்டச்சி, எந்திர குண்டச்சி, குண்டச்சி, ஏய் நான் குண்டச்சி, நீ இப்படி எதுவும் பேசாம படுத்துட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. குண்டச்சி, எந்திர குண்டச்சி, நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம் வா. குண்டச்சி, குண்டச்சி, சொல்லுங்க. குண்டச்சி, நீ நல்லா தானே இருக்க? குண்டச்சி, உனக்கு எதுவும் ஆகல? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க என் கூட இருக்கீங்கல்ல? எதுக்கு நீ இந்த வேலை எல்லாம் பண்ற? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? அது சரி, உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இல்ல, ஆனா இப்போ உன்னோட வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. Cheers. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற வரைக்கும் பிரக்யா வாழ்க்கையில சோகம் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அவளோட சோகத்துல நமக்கு சந்தோஷம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். உண்மை இல்லையா? அவளுக்கு ஷாக் அடிக்கும் போது அத பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சுல. ஆல்மோஸ்ட் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். ஐ மீன் ஃபில்மி ஸ்டைல்ல. ஃபில்மி ஸ்டைல்ல தானே இருந்துச்சு. பார்த்தல அபி அவளை எப்படி காப்பாத்தினான்னு. இல்ல, நான் சொல்ல வந்தது அது இல்ல தானே.
ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வர்றேன்னா மூவிஸ்ல ஜென்ரலா ஷாக் அடிக்கும் போது முடியெல்லாம் அப்படி குச்சி குச்சா நிக்கும்ல, அதே மாதிரி தான் பிரக்யாவோட முடி கூட அப்படியே குச்சி குச்சியா நிக்கும்னு நினைச்சேன். அத போட்டோ எடுத்து எல்லா சோஷியல் மீடியாலயும் போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அப்படி போஸ்ட் பண்ணிருந்தா கண்டிப்பா அந்த போட்டோஸ்க்கு லைக்ஸ் குவிஞ்சிருக்கும். நான் இங்க எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் ஜோக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மம்மி வாங்க வாங்க, கம் மம்மி, ஜாயின் us. எங்க கூட சேர்ந்து நீங்களும் செலிப்ரேட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில என்னைக்கும் செலிப்ரேஷன் தான். பிரக்யாவோட வழியை செலிப்ரேட் பண்றதுக்காக நான் ஒண்ணு இங்க வரல. என் பொண்ணோட கல்யாணத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக வந்தேன். ஆனா நீங்க பண்றத பாக்கும்போது எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காதுன்னு தான் தோணுது. காம் டவுன்மா, நீங்க ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? எதுக்கு கோவமா இருக்கனா? என்ன நீ மயக்கத்துல இருக்கியே? கல்யாணத்தை எப்படி பண்ணணும்ங்கறத பிளான் பண்றதை விட்டுட்டு இப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட்ஸ் ராங் வித் யூ? ஜஸ்ட் காம் டவுன். நாளைக்கு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. யூ ஷுட் பி ஹாப்பி. அது மட்டும் இல்ல, எங்க எதிரி தோத்ததுக்காக நாங்க இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல தப்பு என்ன இருக்கு? வாட் சே? I'll fix your drink. நீ என்ன தோல்வி பத்தி பேசிட்டு இருக்க ஆலியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவளை ஹியூமிலேட் பண்றதால அவ தோத்து போயிடுவான்னு நினைக்கிறியா? அவ நம்மளை விட எவ்வளவு முன்னாடி இருக்கான்னு போய் பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளுக்கு ஷாக் அடிச்சது இல்ல, ஆனா இப்போ உங்களுக்கு ஷாக் அடிக்க போகுது பாருங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்கம்மா? என்னன்னு கிளியரா சொல்லுங்க. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ரெண்டு பேரும் அவளை டார்ச்சர் பண்ணும்போது எல்லார விட அதிகமா கோவப்பட்டது நான் பாபி மட்டும்தான். அதனால அவனுக்கு பிரக்யா மேல இருக்க ஃபீலிங்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை உங்க ரெண்டு பேரால பார்க்க முடியல அப்படின்னா, ஒண்ணு உங்க கண்ணு ப்ராப்ளமா இருக்கணும், இல்ல உங்க நேரம் சரியில்லாம இருக்கணும். தண்ணி வேணுமா? கொஞ்சம் கொடுங்க. தேங்க்யூ. இப்போ எப்படி இருக்கு? பெட்டர். ஓகே, இப்போ சொல்லு. என்ன சொல்லணும்? சாப்பாடு செய்யற வரைக்கும் ஓகே, ஆனா அதை சர்வ் பண்ண வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்துச்சு? அதை செய்யறதுக்கு சர்வன்ஸ் இருக்காங்கல்ல, நீ அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்ககிட்ட சொன்ன. இருந்தாலும் நீ அங்க இங்க போய் பாருங்க, இது உங்க வீட்டு டின்னர். நீங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்கீங்க. ஒருவேளை எல்லாம் சரியா அரேஞ்ச் ஆகலைன்னா உங்க ரெputation என்ன ஆகுது சொல்லுங்க? என் ரெputation பத்தி யோசிக்கிற, உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி யோசிக்க மாட்டியா? நீ எப்பவுமே என்னோட ரெஸ்பெக்ட் பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் எப்படி ஃபீல் பண்றேங்கிறத பத்தி உனக்கு கவலையே இல்லைல்ல? ஒருவேளை இந்த ஷாக் உனக்கு கிச்சன்ல அடிச்சிருந்தா அப்போ என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? நீ அங்க மயங்கி விழுந்திருப்ப, ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருப்ப. ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருப்பேன், ஆனா டின்னர் நல்லபடியா நடந்திருக்கும்ல? நீ எப்படி லூசு மாதிரி பேசுற? நீ ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருந்தா நாங்க டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்போமா? நான் என் டியூட்டி தான் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பொல்லாத டியூட்டி? நான் தான் வேணாம்னு சொன்னல, அப்புறம் யார் பண்ண சொன்ன உன்ன? இப்போ எதுக்கு எந்திரிச்ச? உங்க முன்னாடி நின்னுகிட்டே பேச போறேன். என்ன நின்னு என்ன பேச போற? நான் உங்களை எல்லாரையும் விட அதிகமா மதிக்கிற நின்னுகிட்டே சொல்ல போறேன். நீங்க எப்படி என்ன கேள்வி கேட்கலாம்? உங்களுக்கு தெரியும்ல, உங்க ரெஸ்பெக்ட் என் செல்ஃப் ரெஸ்பெக்டோட எனக்கு ரொம்ப முக்கியம்னு. உங்க சந்தோஷத்துல தான் ஏன் சந்தோஷம் இருக்குன்னு. அதெல்லாம் ஓகே, நான் உன்னோட பாஸ்ங்கிறதுனால நீ என்ன ரெஸ்பெக்ட் பண்ற. ஆனா யார் என்ன சொன்னாலும் கண்ண மூடி பண்ற அளவுக்கு என்ன ரெஸ்பெக்ட் உனக்கு? யார் உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னது? என்னன்னா என்னன்னா என்ன? ஏன்னா நான் உங்க மேல அதிகமா கேர் எடுத்துக்கிறேன். நான் என் டாக கூட தான் கேர் பண்ணுவேன், ஆனா அதுக்காக நான் பார்ட்டி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண மாட்டேன். அதை விட ரொம்ப அதிகமான கேர். எவ்வளவு அதிகம்? ரொம்ப அதிகம். காதலிக்கிற அளவுக்கா? சொல்லு பிரக்யா, உன் மனசுல என்ன இருக்குன்னு மறைக்காம சொல்லு. இது பாரு, இப்ப வாய மூடிட்டு இருக்காது.
நீ முதல்ல உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லிடு, அதுக்கப்புறம் நான் என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். நீ இப்போ சைலண்டா இருக்காத. நான் எதுவும் சொல்லாமலே நான் என்ன நினைக்கிறேன்னு நீ கண்டுபிடிச்சிருவல. ஆனா உன் மனசுல இருக்கிறது ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? ப்ளீஸ் சொல்லு பிரக்யா, உன் மனசுல என்ன இருக்கு எனக்கு அது தெரியணும். சொல்லு பிரக்யா, நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு. ஏன்னா ஏன்னா நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். என்னால கூட நீ இல்லாம இருக்க முடியாது. சொல்லு பிரக்யா, நீ உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லிடு. நீ என்ன லவ் பண்றேன்னு என்கிட்ட சொல்லிடு பிரக்யா. இவ்வளவு நேரமா நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், நீ எதுவும் பேசாம ஏன் நிக்கிற? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. ரியலி ரியலி லவ் யூ. லவ் யூ. ஐ லவ் யூ so much. I love you.